கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்னைக்கு கூட நம்ம சகோதரிகளாக கூட உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க அந்த நாளை கூட தேவன் ஆசீர்வாதத்தை தரணுன்றதுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்க்காகவும் வரக்கூடிய சகோதரிகள் எல்லாம் வந்து சேரணுன்றதுக்காக இதுக்காக கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஒரு நாளை தந்து உம்முடைய பாதத்தில் அமர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ சத்திய வசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனமானது எங்களுக்கு கால்களுக்கு தீபமும், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது இயேசப்பா. அப்படிப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவனே, நல்ல ஒரு சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தேவனே, நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு கிளாஸ் எடுப்பதற்கு கிருபை காட்டுங்க. வருகின்ற எல்லா சகோதரிகளையும் கூட நீங்க அழைத்து வர வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். செய்திக்காக நம்ம போகலாம். கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவதாக. நம்ம வேதாக பெண்கள் என்ற அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஆகார குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். நம்ம அநேக பெண்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். ஏவாள், சாராள், ரெபெக்கா, லேயாள், ராக்கேல்னு. ஆகாரோட வாழ்க்கையில இருந்து கூட நம்ம சத்தியங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னு நம்ம வந்து சில சமயம் நம்ம என்ன பண்ணிப்போம்? யோசிப்போம் இல்லைங்களா? ஆனா, நான் அநேக இடங்கள்ல வாசிக்கும்போது, நெறைய டைம் பைபிள் படிக்கும்போது, இந்த ஆகார் வாழ்க்கையில இருந்தும் கூட கடவுள் எனக்கு அநேக பாடங்கள வந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில அந்த சத்தியங்களையும் கூட நம்ம வந்து இன்னைக்கு சகோதரிகளா நம்ம தியானிக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. இப்ப ஆகார பத்தி நம்ம பார்ப்போம். ஆகார் வந்து யார் அப்படின்னா, சாராளுடைய அடிமை பெண்ணாக வந்து காணப்படுகிறாங்க. ஏன்னா வந்து வேதத்துல வந்து ஆகார பத்தி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நம்ம ஆதியாகமம் 16:8வது வசனத்துல வாசிக்கும்போது, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு தான் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. 16வது அதிகாரத்திலயும் அப்படிதான் சொல்றாரு. அதே மாதிரி 21வது அதிகாரத்திலயும் வந்து ஆதியாகமம் 21லயும் அவர் என்ன பண்றாரு? அப்படிதான் வந்து கூப்பிடுறாரு இல்லையா? வந்து நீங்க வந்து நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி. அப்போ இங்க பார்க்கும்போது ஆகார் வந்து வேதத்த திரும்ப ரெஃபரன்ஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப ஆகார் வந்து இங்க பார்க்கும்போது சாராளுடைய ஒரு அடிமை பெண்ணா வந்து காணப்படுகிறாங்க. இந்த அடிமை பெண் வந்து எப்ப கிடைச்சிருப்பாங்க அப்படின்னா, சில பைபிள் தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அ ஆபிரகாமும், சாராளும் எகிப்து தேசத்துக்கு வந்து பஞ்சம் வரும்போது எகிப்து தேசத்துக்கு போகும்போது, அங்க வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா கிட்ட சாராள தன் சகோதரின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து கர்த்தர் வந்து அவங்கள வந்து ராஜாவ எச்சரிக்கும்போது, கர்த்தர் அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்களையும், வேலைக்காரிகளையும், நெறைய ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் வந்து குடுப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு வேதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரத்துல நம்ம அத பத்தி நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 12ல சொல்லப்பட்டிருக்கு. 16வது வசனத்துல. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும், கழுதைகளும், வேலைக்காரர்களும், வேலைக்காரிகளும், கோலிகை கழுதைகளும், ஒட்டகங்களும் கிடைத்தது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில மக்கள் எகிப்தில இருக்கக்கூடிய அந்த ராஜா வந்து குடுத்த வேலைக்காரிகள் ஒருத்தி தான் ஆகாரா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஏன்னா நம்ம வாசிக்கும்போது இந்த ஆகார் வந்து எகிப்து தேசத்து ஸ்திரீ அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ எகிப்திலிருந்து அந்த ராஜா குடுத்த வேலைக்காரிகள ஒருத்தி யாரு? ஆகாரா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்போ சாராளுடைய ஒரு வேலைக்காரியா அங்க வந்து காணப்படுகிறாங்க. அ ஆனா இப்படிப்பட்ட அந்த ஆகார் வந்து என்ன பண்றாங்க? சாராளுடைய ஸ்தானத்துல அவங்க என்ன பண்றாங்க? ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியா, மறுமனையாட்டியா இங்க சாராள் வந்து அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஒரு அடிமை பெண் அவங்க வந்து ஆகார் வந்து ஒரு அடிமை பெண். அடிமை அப்படின்னும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டு வேலைகளுக்காகவும், தன்னுடைய காரியங்கள் பார்ப்பதற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் தான் அடிமைகள். அவங்க வந்து அவங்களுக்கு கீழ தன் எஜமானுக்கு கீழ அவங்க என்ன பண்ணணும்?
எல்லா வேலைகளையும் செய்து அவங்க என்ன பண்ணணும்? தன் எஜமான்களுடைய விருப்பங்களையும், காரியங்களையும் நிறைவேற்றுறது தான் அடிமையோட வேலை. அப்படிப்பட்ட வேலைய தான் யாருக்கு குடுத்தாங்க? ஆகாருக்கு வந்து குடுத்தாங்க. ஆனா, இந்த 16வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அந்த அடிமையின் வேலையாக இருந்த சாராளுடைய அடிமை பெண்ணாகிய அந்த ஆகார் வந்து ஆபிரகாமோட மனைவியா மாறுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். போன தடவ சாராள குறித்து நம்ம வாசிக்கும்போது, சாராள் தான் என்ன பண்றாங்க? ஆகார வந்து ஆபிரகாமுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இல்லைங்களா? இவங்களுக்கு சாராளுக்கும், ஆபிரகாமுக்கும் அநேக நாட்கள் குழந்தை இல்லாததுனால, கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருந்தாலுமே, சாராளுக்கு என்ன அப்டின்னா, என் மூலம் எனக்கு வந்து வயது சென்றாகிவிட்டது. என் மூலம் வந்து குழந்தை பிறக்காது. அதனால என்னுடைய அடிமை பெண் கிட்ட நீங்க திருமணம் முடித்து, அவங்க மூலம் நீங்க பிள்ளைய பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, சாராள் எடுத்த ஒரு முடிவு தான் ஆகார வந்து ஆபிரகாமுக்கு வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா, அப்ப அந்த அடிமை பெண்ணாகிய அந்த ஆகார் வந்து, இப்ப யாரா மாறியிருக்காங்க? சாராளுடைய ஸ்தானத்துல ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியா மாறியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம், சாராள் என்ற அந்த கப்பல் வந்து கர்த்தரை அதிகமா நேசிச்ச ஒரு கணவன் மனைவி. ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு கணவன் மனைவியா காணப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல. ஆ சாராள் வந்து கணவனை வந்து அதிகமா நேசித்த ஒரு பெண் அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம், தியானிச்சிருக்கோம். அதே மாரி ஆபிரகாமும் சாராள வந்து அதிகமா நேசித்த ஒரு கணவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு ஒரு அழகான ஒரு அன்பான கணவன், மனைவி இந்த குடும்ப வாழ்க்கையில ஆகார் என்ன பண்றாங்க? வராங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. சாராள் வந்து அ தன்னுடைய இடத்த வந்து ஆகாருக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பெண்களா இருக்கனால, நமக்கு திருமணம் முடிச்சிருக்கனால, எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவன வந்து வேற ஒரு பெண்ணுக்கு வந்து அ திருமணம் முடிச்சு குடுக்குறது அப்படின்றது வந்து ஒரு இது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா, யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கணவன வந்து விட்டுக் குடுக்க மாட்டோம். இல்லைங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம குடும்பத்துல நம்ம இருக்கோம். நம்ம கணவர வந்து நம்மளுடைய அவங்களுடைய அம்மா அதிகமா நேசிச்சா கூட நமக்கு என்ன ஆகும்? சில சமயம் நமக்கு கோபங்கள் வரலாம், எரிச்சல் வரலாம். என்ன விட அம்மாவ அதிகமா நேசிக்கிறீங்களா? நான் தானே உங்க மனைவி, உங்களோட சரீரம். என்னதான் அதிகமா நேசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொசசிவ்னெஸ் இருக்கும். ஆனா, இங்க சாராள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் பொருட்படுத்தாம ஆபிரகாமுக்கு என்ன பண்றாங்க? திருமணம் முடிச்சு குடுக்குறாங்க. அப்போ அ தன்னுடைய அந்த இடத்த வந்து யாருக்கு குடுக்குறாங்க? ஆகாருக்கு குடுக்குறாங்க. எதுக்கு நான் இத சொல்றேன்னா, ஆகாருடைய முன்னாடி இருந்த நிலைமை எப்படி? ஒரு அடிமை பெண் இல்லைங்களா? ஆனா, அ சாராள் வந்து கிருபை பாராட்டினதுனால, சாராள் மனசு வச்சதுனால, அப்படியே அடிமையா இருந்த பெண்ண வந்து தன்னுடைய இடத்துக்கு அது சாதாரண ஒரு மனைவி இல்ல சாராள். தேவனால நேசிக்கப்பட்டு, தேவனுக்கு பிரியமாயி, கணவன் அதிகமா நேசிக்கக்கூடிய ஆபிரகாம் வந்து அதிகமா நேசிச்ச மனைவி. அந்த மனைவி தானா வந்து ஆகார ஒரு அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, ஆகார் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவங்க, எவ்வளோ ஒரு ஒரு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆனா, அப்படி ஒரு பெரிய இடத்துல ஆகார் வைக்கும்போது, ஆகார் அந்த காரியங்கள தக்க வைத்துக் கொள்ளாதபடிக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க? அநேக தவறுகள் வந்து பண்றாங்கன்னு வந்து பார்க்கிறோம். இப்ப நான் எதுக்காக இத சொல்றேன்னா, ஒரு அடிமை பெண்ணாகி இருந்த ஆகார வந்து, ஆ கர்த்தர் உயர்த்தினாரோ, இல்ல சாராள் வந்து ஒரு நல்ல ஒரு மனைவி என்ற ஒரு அ பொசிஷன குடுத்து, சாராளுக்கு ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு மனைவியினோட காரியத்த குடுக்கும்போது, அவங்க எவ்ளோ நன்றி உள்ளவர்களா, எவ்ளோ ஒரு அ அ என்ன சொல்றது? அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, ஒரு நல்ல ஒரு வேலைக்காரியாகவும், நல்ல ஒரு மனைவியாக இருந்து, அவங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்துக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மோசமான நிலையிலிருந்து கர்த்தர் உயர்த்தும்போது, அவங்க அதெல்லாம் மறந்து போய் அவங்க என்ன பண்றாங்க? அநேக தவறுகள் வந்து செய்யக்கூடிய பெண்ணா வந்து காணப்படுறாங்க. இந்த ஆகாரோட வாழ்க்கையிலருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சில சத்தியங்கள நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். நமக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலருந்து நம்ம பின்பற்றக்கூடாத ஒரு காரியங்கள் தான் நமக்கு வந்து தேவன் வந்து உணர்த்துறாரு. ஆகாரம் போல நம்ம இருக்கக்கூடாது. அவங்க செய்த தவறுகள் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத வந்து தேவன் நமக்கு வந்து காட்டுவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றார், ஆகாருடைய காரியத்த நம்ம வந்து தேவன் வச்சிருக்கார். அப்ப ஆகார் வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து பின்பற்றக்கூடாத ஒரு காரியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவது
அ தேவன் வந்து ஆகார உயர்த்தும்போது, அத மறந்து போய் அவங்க என்ன பண்றாங்க, அ ஒரு தே அ தேவன் அவங்கள உயர்த்தும்போது அவங்க மறந்து, அவங்க என்ன பண்றாங்க, தன்னை அதிகமா உயர்த்தக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். எப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல 1லேருந்து 16 ஃபுல்லா அதுதான் நம்ம வாசிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஆகாள் வந்து அவங்க பழைய வாழ்க்கை என்ன? அடிமை பெண். இல்லைங்களா? ஆனா சாராளுக்கும், ஆபிரகாமுக்கும் இடையில வந்து அந்த அடிமை பெண்ணாகிய அந்த பெண்ண வந்து மனைவி என்ற பொசிஷன வந்து சாராள் குடுத்து உயர்த்துறாங்க. ஆனா, இந்த இந்த குடும்ப வாழ்க்கையில ஆகாரும் வராங்க இல்லையா? இந்த கிரேட் ஃபெய்த் அதாவது விசுவாசத்தின் தகப்பன், தாய் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல வந்து அந்த அந்த பேர் கப்பிள்ல வந்து ஆகாரும் வந்து இணைக்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இதெல்லாம் கிடைச்சு அத தக்க வச்சுக்காம அவங்க என்ன பண்றாங்க? நெறைய தவறுகள் செய்றாங்க. என்ன பண்றாங்க அவங்க? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகார் வந்து சாரா ஆபிரகாமோட சேர்ந்த உடனே அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க? சாராள வந்து அற்பமாய் எண்ணினாள். அதுதான் நம்ம வந்து ஆகார் 16ல 4 வாசிக்கிறோம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்போ இவ என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வந்து கடவுள் பிளஸ் பண்ணி குழந்தைய குடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தைய குடுக்கும்போது, இவங்க இருதயத்துல என்ன வருது? ஒரு மேட்டிமை வந்துருது. இல்லையா? ஒரு அகம்பாவம் வந்துடுது. ஆ சாராளுக்கு குழந்தை இல்ல. ஆனா எனக்கு வந்து குழந்தை கிடைச்சிச்சுன்னு சொல்ட்டு, இவங்க வந்து பெருமைப்பட்டு அமைதியா இருந்தாலும் பரவால்ல. அவங்க என்ன பண்றாங்க? சாராள வந்து அ அற்பமாய் எண்றாங்க. சாராள் யாரு? தன்னுடைய நாச்சியார் இல்லையா? தன்னுடைய எஜமானி அம்மா. தனக்கு வாழ்க்கை பிச்சை குடுத்த ஒரு ஒரு அ நல்ல ஒரு எஜமானி அம்மா. ஆனா, அவங்கள இவங்க என்ன பண்றாங்க? அற்பமா எண்றாங்க இல்லையா? அவங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்து சாராள் தனக்கு ஒரு வாழ்க்கை குடுத்தாங்க. அடிமையிலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவின்ற ஒரு பதவி எனக்கு குடுத்து, ஆபிரகாமுக்கு ஒரு மனைவின்னு குடுத்துருக்காங்க. தான் இருந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்த குடுத்து, குடும்பத்துல உயர்த்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க நெனச்சு பார்க்காதபடிக்கு, அவங்களுக்கு குழந்தை வந்த உடனே, அவங்க என்ன பண்றாங்க? பெருமை பாராட்டி சாரால வந்து அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ யார் மூலம் அந்த மேன்மை வந்ததுன்னு கிடைச்சது அப்படின்னு மறந்து போயி, தன்ன அதிகமா உயர்த்தக்கூடிய ஒரு பெண்ணா இவங்க வந்து காணப்பட்டாங்க. சாராள் வந்து ஆகார திருமணம் முடித்து வைக்கலன்னா, சாராள் வந்து அடிமை பெண்ணாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட அட்ரஸ் இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்காது. வேலைக்காரியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனா, சாராள் செய்தது தவறாக இருந்தாலும் கூட, ஆனா கர்த்தர் வந்து ஆ அந்த காரியத்த ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிச்சதுனால, அதெல்லாம் மறந்து போய் ஆகார் என்ன பண்றாங்க? சாராள வந்து அற்பமாய் எண்ணக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அந்த அற்பமாய் எண்ணக்கூடிய அந்த பாவம் அந்த காரியங்கள் வந்து ஒரு பாவமான காரியம் இல்லைங்களா? நெறைய இடத்துல நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம். மற்றவர்களை நம்ம வந்து அ அற்பமா எண்றது, அவங்கள வந்து கிண்டல் பண்றது, அவங்கள கேலி பண்றது, அவங்கள உதாசீனப்படுத்துறது. இந்த அற்பமான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பாவமா காணப்படுது. ராகேல், லேயாள் அப்படிதான் பண்றாங்க இல்லையா? ராகேல் என்ன பண்றாங்க? லேயாள் அற்பமாய் எண்ணினாள். ஆனா லேயாள கர்த்தர் என்ன பண்றாரு? அவளுடைய அவ அற்பமாய் எண்ணப்பட்டதை எண்ணி அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். அப்போ அந்த அற்பமாய் மற்றவர்களை நம்ம அற்பமா என்றதா இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து ஒரு மோசமான காரியம். அப்போ விசுவாசிகளாகிய நம்ம வந்து நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆகார் பண்ண தப்ப நம்ம வந்து செய்யக்கூடாது. ஆகார் வந்து தன் தன் எஜமானி அம்மா எனக்கு வாழ்க்கை குடுத்துருக்காங்க. உங்கள் நிமித்தம் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு கடவுள். ஒரு குழந்தை பாக்கியத்த குடுத்துருக்காங்க. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தைய குடுத்துருக்காரு. உங்களுடைய குழந்தை இல்லாத அந்த காரியத்த என் மூலம் ஆண்டவர் நிவர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தன்னை தாழ்த்தி சாராளுக்கு நல்ல ஒரு அடிமை பெண்ணா, நல்ல ஒரு ஆபிரகாமுக்கு மனைவியா இருந்து அவங்க என்ன பண்ணணும்? ஹம்பிளா, தாழ்மையா வாழ்ந்திருக்கணும். ஆனா, தனக்கு குழந்தை பாக்கியம் வந்ததுன்னு அறிந்து, இவங்க என்ன பண்றாங்க? பழைய வாழ்க்கையிலலாம் மறந்து, தன்னை யாரு உயர்த்துனாங்கன்றது மறந்து போயி, பெருமை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? கண்ணு முன்னு தெரியாம, அவங்க என்ன பண்றாங்க? காரியங்கள செய்றாங்க. அற்பமாய் எண்றாங்க. அது தேவனுக்கு ஒரு பிடிக்காத காரியமா இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால
ஏன்னா, அந்த அவங்க யாரையுமே நேசிக்கல. ஆபிரகாம் பத்தி யோசிக்கல, சாராள பத்தி யோசிக்கல. தான் அப்படி யோசிச்சு நம்ம சாராள அற்பமா என்னன்னா, என்ன நடக்கும்? அப்படின்றதெல்லாம் எதுவுமே யோசிக்காதபடிக்கு, அந்த பெருமை என்ற காரியம், தன்னை உயர்த்தக்கூடிய அந்த காரியம் என்னது எல்லாத்தையும் அவள கண்ண வந்து மறைத்து போடுது. அதனால என்ன பண்றா? துணிகரமா அநேக பாவங்கள வந்து செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன விளைவு கிடைச்சது? அவங்க வந்து ஆபிரகாம் மூலம் கர்த்தர் வச்சிருந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்க? இழந்து போகக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம இத வந்து நம்ம தியானிச்சு பார்க்கும்போது, ஆகார் வந்து அடிமை பெண்ணாக இருந்து, ஆ சாராள் வந்து அவங்கள வந்து ஒரு வாழ்க்கைய குடுத்து உயர்த்தினார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் இது மூலம் நம்ம வந்து இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வந்து நம்ம கடவுள் வந்து நம்ம அடிமைகளா இருந்திருக்கோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவருடைய பிள்ளையாக, தேவனுடைய சுவிகார புத்திரராக, நம்ம ஆண்டவருடைய குமாரர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கோம். இல்லையா? அப்போ அதெல்லாம் சில சமயம் நம்ம மறந்து போயி, நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் நம்மள பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, நம்ம அவருடைய பிள்ளையாக நம்மள வந்து முன்குறித்து வ அவர் வந்து நம்மள வந்து நம்ம அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகார ஆவிய நமக்கு தந்திருக்காரு. ஆனா, அதெல்லாம் நம்ம மறந்து போயி, ஆண்டவர் எவ்ளோ பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தாரு. ரட்சிப்பதற்கு தகுதியானவள் அல்ல. எனக்கு ஆண்டவர் கிருபையா என்ன வந்து ரட்சித்திருக்காரு. இதெல்லாம் மறந்து போய் நம்ம என்ன பண்றோம்? சில சமயம் கர்த்தர மறந்து, இந்த உலகத்தின்படி வாழ்ந்து, இல்லையா? என்ன பண்றோம்? நம்ம அதிகமா தேவன மகிமைப்படுத்தாதபடிக்கு, நம்மள அதிகமா உயர்த்தக்கூடிய பெண்களா நம்ம வந்து காணப்படுறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு, ஆவிக்குரிய விஷயங்களயா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலயா இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம்? நம்மள வந்து சில மக்கள் என்ன பண்ணுவாரு கர்த்தர், மக்கள் மூலம் ஆண்டவர் நம்மள வந்து உயர்த்துவார் இல்லைங்களா? அவங்க மூலம் நம்மள வந்து அநேக காரியங்கள கற்றுக் குடுப்பாரு. அவங்க மூலம் நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கட்டும், சரீர பிரகாரமா இருக்கட்டும், ஆண்டவர் என்ன பண்ணார், சில மக்களை கொண்டு நம்மள என்ன பண்ணுவார் தேவன், அ மே அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும், அதிகமான வெளிச்சங்கள கண்டடைவதற்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மள சில மக்கள பயன்படுத்துவார். ஆனா நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த மக்கள நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் அதாவது நன்றி உள்ளவர்களா இல்லா இரு இரு நன்றி உள்ளவர்களா இல்லாம போனாலும் கூட பரவால்ல. ஆனா அற்பமாய் இல்லையா? அவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவங்களா, அவங்கள அற்பமா எண்ணக்கூடியவங்களா, அவங்கள பற்றி தவறாக பேசக்கூடியவர்களாக, அவர்கள பற்றி நம்ம வந்து என்ன பண்றோம்? அவதூறுகள் பேசக்கூடிய மக்களா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து காணப்படுகிறோம். அது வந்து ரொம்ப ஒரு பாவமான ஒரு காரியம். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் நம்ம எந்த நிலையிலிருந்து நம்மள உயர்த்தியிருக்காரு? எந்த மக்களை கொண்டு உயர்த்தியிருக்காரு? அவங்களுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலயும் அ பாவம் செய்யாதபடிக்கு, அவங்கள அற்பமா எண்ணாதபடிக்கு, நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையா, கடவுளுக்கும் நன்றி உள்ளவர்களாகவும், அந்த மக்களுக்கும் நன்றி உள்ளவர்களாகவும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜீவிக்கக்கூடியவங்களா இருந்தோம்னா, கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நம்மள ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருப்பாரு. அப்ப ஆகார் வந்து இந்த தவற வந்து செஞ்சாங்க. இல்லைங்களா? சாராள் குடுத்த அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்த அவங்க என்ன பண்றாங்க? அ தன்னுடைய அற்பமான ஒரு சாராள அற்பமா நினைச்சது நிமித்தம் என்ன பண்றாங்க? அது இழந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது கர்த்தர் இங்க வந்து என்ன பண்றாரு? இவங்க வந்து தப்பு பண்றாங்க. அப்ப சாராள வந்து என்ன பண்றாங்க? கடுமையா நடத்துறாங்க இல்லைங்களா? அதான் 6ல வாசிக்கணும். அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப் போனாள். அப்ப ஆகார் என்ன பண்றாங்க? சாராள விட்டு ஓடி போறாங்க. ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனால அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துல வந்து வராரு. இல்லைங்க? வந்து சாராள் கிட்ட பேசுறாரு. அதெல்லாம் நம்ம 7, 8, 9 எல்லாம் வாசிக்கிறோம். 16வது அதிகாரத்துல. அப்போ தூதன் என்ன சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறார்? எங்கே போகிறாய்? என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடிப் போகிறேன் என்றார். அப்ப தூதன் வந்து கேட்கிறார், "நீ எங்கிருந்து வர? எங்க போறன்னும்போது" இவங்க என்ன பதில் சொல்றாங்க? "நான் சாராளை விட்டு ஓடிப் போகிறேன்." அப்போ வந்து தூதன் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், "நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு" என்றார். இப்ப இங்க தேவதூதன் என்ன சொல்றாங்க? "நீ வந்து சாராள் கிட்ட போயி, அவளுடைய கைக்கு கீழ நீ அடங்கி இரு" அப்படின்றார்.
அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அப்படி சொல்லிட்டு தூதர் என்ன பண்றாங்க, இஸ்மவேல பத்தி சொல்றாரு. "உனக்கு குழந்தை பிறக்கும். அவன் இஸ்மவேல் பேரு. அவன நான் ஆசீர்வதிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு 11, 12, 13லலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப போய் என்ன பண்றாங்க, சாராள் கூட கீழ வந்து இருக்கிறாங்க. இல்லைங்களா? அப்போ ரொம்ப வருஷம் ஆகுது. இஸ்மவேல் பிறக்குறாங்க. இஸ்மவேலுக்கு 13 வயசு, 14, 15 வயசு ஆகுது. இல்லைங்களா? அதுவரைக்கும் என்ன பண்றாங்க, ஆபிரகாம், சாராள் கூட தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ அ அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு சான்ஸ் வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, குடுக்குறாரு. கர்த்தர் நெனச்சிருந்தார் அப்டின்னா, ஆகார என்ன பண்ணியிருக்கலாம், விட்டுருக்கலாம். "நீ போ" அ அப்படின்னு சொல்லி. ஆனா, அவங்க ஓடி போகும்போது தேவதூதர் என்ன பண்றாங்க, ஆகார் கிட்ட பேசி, நீ போய் என்ன பண்ணு, சாராளுக்கு கீழ அடங்கி இரு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சான்ஸ வந்து அ யாருக்கு குடுக்குறாங்க? ஆகாருக்கு வந்து கர்த்தர் குடுக்குறாரு. அப்போ 2வது சான்ஸ் குடுக்கும்போதும் கூட, என்ன பண்றாங்க ஆகார், மனம் திரும்பாதபடிக்கு திரும்ப அதே தவற வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு? வருஷங்கள் அதிகம் ஆச்சு. அதாவது ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சா ஆகார் அ ஈசாக்க வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் 21ல வந்து 9வது வசனத்த நம்ம வந்து வாசிக்கிறோம். 21:9. அப்ப ஈசாக்கு பிறக்குறான். ஈசாக்கு பிறந்த உடனே அப்பயும் ஆகார் என்ன பண்றாங்கன்னா, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார். இங்க தான் நம்ம வாசிக்கிறோம். எகிப்து தேசத்தாளாகிய ஆகார். அப்ப ஆகார் வந்து எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண். அப்ப எகிப்து தேசத்தாளாக ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. அப்ப இங்க இங்க என்ன பண்றாங்க ஆகார் மறுபடியும் ஆ ஈசாக்க வந்து பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மேபி என்ன பண்ணியிருக்கலாம், என்னோட பையன் தான் மொத பையன். இஸ்மவேல் தான் உங்க அப்பாவுக்கு புடிச்ச பையன். அவன் தான் ஃபர்ஸ்ட்டு பிறந்தான். நீ 2வது தான் பிறந்த. உங்க அப்பா, அம்மாவுக்கு உன்ன பிடிக்காது. உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம் மேபி. காரியங்கள் சொல்லி, சொல்லி ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அத என்ன பண்றாங்க சாராள் பார்த்துட்டே இருக்காங்க. இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க சாராள், ஆபிரகாம் கிட்ட சொல்லி, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அடிமை பெண்ணின் மகளும் அவளும் நீ என்ன என்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் அது துக்கமா காணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சாராள் சொன்னபடி செய் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆகாரையும் அந்த பையனையும் அனுப்பி விடுறாரு. அப்போ அந்த பையனுக்கு வந்து 13 வயசு இஸ்மவேலுக்கு. 13 வயசு, 14 வயசுக்கு மேல இருக்கும். ஏன்னா விருத்தசனம் பண்ணும்போது 13 வயசு. அதுக்கப்புறம் 2, 3 வயசு அப்படின்னாலும் அவருக்கு வந்து ஒரு 15 வயசு வந்து இருந்திருக்கும். அப்போ கர்த்தர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆகார் வந்து தவறு செய்றாங்க. அப்போ வந்து தேவதூதர் என்ன பண்றாரு, "நீ போய் வந்து சாராளுக்கு கீழ அடங்கி இருன்னு" சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா திரும்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அதே தவறு வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. ஆனா 2வது இங்க தவறு செய்யும்போது கர்த்தர் மறுபடியுமா பேசி, "நீ போய் சாராள் கிட்ட போய் ஆபிரகாம் கூட இருன்னு" சொல்லல. இங்க என்ன சொல்றாரு அடுத்து 21ல நம்ம அது அ வாசிக்கிறோம். 18, 19லாம். என்ன சொல்றாரு? "நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன்" என்றார். தேவனுடைய கண்களைத் திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீரின் துறவைக் கண்டு போய் துருத்தியில் தண்ணீரால் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்கக் கொடுத்தாள். அப்போ தேவன் பிள்ளையுடன் இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அப்ப இங்க வந்து 2வது பாவம் செஞ்சு, அதாவது வந்து திரும்ப அதே பாவத்த அற்பமா என்ன அற்பமா சாராளையும், ஈசாக்கையும் அற்பமாய் எண்ணும்போது, அதே பாவத்த செய்யும்போது, இங்க கர்த்தர் என்ன பண்ணல, திரும்ப ஒரு சான்ஸ் குடுக்கல. அவர் வந்து திரும்பமா வந்து நீ போயி ஆபிரகாம் கூட இருன்னு சொல்லல. வனாந்தரத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆகாரும் அவங்க பையனும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்போ ஆகாரோட வாழ்க்கையில பார்க்கும்போது, கடவுள் வந்து அவள மன்னிச்சு, திரும்பமா சாராள் கிட்ட சேர்க்கும்போதும் கூட, அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அந்த பாவத்த வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்படுறாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தர் சில சமயம் நம்ம வாழ்க்கையில தவறுகள் செய்றோம். கர்த்தர் மன்னிக்கிறாரு. அ ஆலோசனைகள குடுக்குறாரு. அப்போ திரும்பவுமா நம்ம போயி அ ஒப்புரவாக மனம் திரும்பும்போது, மறுபடியும் அந்த பாவங்கள் செய்யும்போது, கர்த்தர் என்ன பண்றாரு, அத வந்து கண்டு காணாம விட்டுறல. இங்க வந்து ஆகார வந்து ஆண்டவர் அப்படியே விட்டுல. அவர் என்ன பண்றாரு, அவங்கள வந்து வனாந்தரத்துல அவங்க தனியா 2 பேரும் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் ஆகார் என்ன ஆனாங்கன்னே நமக்கு வேதத்துல சொல்லப்படல. இஸ்மவேல் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜெனரேஷன் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து தேவன் என்ன பண்றாரு,
செகண்ட் 2வது தடவ ஆகார் பாவம் செய்யும்போது, கர்த்தர் இங்க என்ன பண்றாரு, அவங்கள அப்படியே விட்டுர்றாருன்னு சொல்லி பார்க்கணும். விட்டுறாருன்னா, ஆபிரகாமோட போய் சேர்க்கல. அவங்கள என்ன பண்றாங்க, வனாந்தரத்துல நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்ட்டு, அவங்கள வந்து விட்டுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான். நம்ம முதல் தடவ பாவம் செய்யும்போது கர்த்தர் கிருபையா மன்னிச்சு விட்டுரு, மனம் திரும்ப சொல்றாரு. திரும்ப நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் அந்த பாவங்கள செய்யும்போது, கர்த்தர் என்ன பண்றாரு நம்மள தண்டிக்கக்கூடிய தேவனா காணப்படுகிறாரு. அப்போ ஆகார போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அ திரும்பமா நம்ம வந்து தேவன் நமக்கு கிருபையாய் மன்னித்த பாவங்களை மறுபடியும் நம்ம துணிகரமா என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஆகார் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீ தான். எகிப்து தேசத்துல ஒரு பிறந்தவ தான். ஆனாலும் கூட ஆபிரகாம் கூட இருக்கிறதுனால, சாராள் கூட இருக்கிறதுனால, கர்த்தர பற்றி அதிகமா அவங்க கண்டிப்பா அறிந்திருப்பாங்க. உண்மையான தேவன் யாரு? ஆபிரகாம் வணங்கக்கூடிய தேவன் யாரு? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது, தேவதூதர் வந்து பேசும்போது இவங்க என்ன பண்றாங்க? "என்னை காண்கின்ற தேவன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? பேர் வைக்கிறாங்க இல்லையா? 13ல வாசிக்கிறோம். 16, 13ல அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். அப்போ அவங்களுக்கு தேவனை பத்தி தெரியும். கண்டிப்பா ஆபிரகாம், சாராள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கை மூலம் அறிந்திருப்பாங்க. அப்போ சா ஆகார் வந்து பாவங்கள் செய்யும்போது ஒரு பயமே இல்லாம அவங்க என்ன பண்றாங்க? தொடர்ந்து பாவங்கள் வந்து செய்றாங்க. முதல் தடவ பாவம் செய்றாங்க. கர்த்தர் மன்னிச்சு திரும்ப போய் சேர்த்துறாரு. திரும்ப பாவங்கள் செய்றாரு. அப்ப ஆனா கர்த்தர் வந்து ஆகார என்ன பண்றாரு? தனியே பிரித்து கூட்டிட்டு போய் வனாந்தரத்துல வைக்கிறாரு. இப்ப நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதான். கடவுள் வந்து கிருபையா மன்னிச்சு நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் குடுக்கும்போது, அத நம்ம வந்து என்ன பண்ணணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் மன்னிக்கக்கூடியவர் தான். கர்த்தர் நம்மள வந்து கிருபையா விட்டுடுவாருன்னு சொல்லிட்டு திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம அந்த பாவங்கள் நம்ம செஞ்சோம்னா, கர்த்தர் அதே கிரேஸ நமக்கு குடுப்பாருன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆகார் தான். இல்லைங்களா? ஏன்னா ஆகார் வந்து ஆபிரகாமுடைய மனைவி இல்லைங்களா? சாராளுக்கு அடுத்த ஒரு மனைவினா அவங்க தான். அப்போ ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆகாருக்கு வந்து கிருபை காட்டுறாரு. இங்க பார்க்கும்போது தூதர் வந்து ஏன் பேசி வந்து திரும்ப போய் இருக்க சொல்றாரு? ஏன் வந்து 2வது தடவ வந்து அவங்க மகன் சாகும்போது தண்ணீர் குடுக்குறாரு? ஆபிரகாம் நிமித்தம். ஏன்னா ஆபிரகாமுடைய வித்து அவங்க வந்து சுமந்துட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தர் அதிகமா ஆபிரகாம நேசிக்கிறதுனால, ஆகார் என்ன பண்றாங்க, ஆபிரகாமுடைய வித்து அவங்க வயிற்றில இருக்கனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கிருபை பாராட்டுறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, கர்த்தர் நம்ம வந்து ஒரு தடவ மற ம அ பாவம் செய்யும்போது மன் ம நம்ம கர்த்தர் நம்மள மன்னிச்சு, நமக்கு திரும்ப செகண்ட் சான்ஸ் குடுக்கும்போது அத தக்க வச்சுக்கணும். திரும்பமா நம்ம கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு, அப்புறம் துணிகரமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவங்கள வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா, கர்த்தர் நமக்கு குடுக்குற ஸ்லாக்கியங்கள், கர்த்தர் நமக்கு குடுக்குற பிளெஸ்ஸிங்ஸு, கர்த்தர் நம்மள உயர்த்தி வச்சிருக்கிற அந்த உயர்வுகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு நம்மள என்ன பண்ணுவாரு, வனாந்தரத்துல நம்மள வந்து யாருமே இல்லாத, எந்த பிளெஸ்ஸிங்ஸும் இல்லாத, முன்பு அனுபவித்த ஆசீர்வாதங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு, இந்த ஆகார போல நம்ம என்ன பண்ணுவோம், வனாந்தரத்துல சுற்றி திரியக்கூடியவளா, வனாந்தரத்துல வனாந்தர வாழ்க்கைன்றது வந்து எவ்ளோ ஒரு மோசமான வாழ்க்கை இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி ஆபிரகாம், சாராள் வந்து ஐஸ்வர்யவான்கள். அவங்க கூட இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் புசிக்கிறாங்க. பெரிய ஒரு அ ஒரு ஐஸ்வர்யான குடும்பத்துக்கு இப்ப புரியணும் அப்டின்னா, ஒரு பணக்கார குடும்பத்துல இவங்க என்ன பண்றாங்க, ஆகார் வாழ்ந்தாங்க. அவனோட பையன் இஸ்மவேல் வந்து அவ்ளோ செல்வ செழிப்பா வளர்ந்திருப்பான். நிஜமாலுமே ஆபிரகாம் இஸ்மவேல அதிகமா நேசிச்சிருந்திருக்காரு. எப்படி? அவரு வந்து ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும்போது, கர்த்தர் வந்து சாராள் மூலம் உனக்கு குழந்தை தருவன்போது, இஸ்மவேல் உம்மிடத்தில் பிழைப்பானாக அப்படின்னு இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறார். அப்போ ஆபிரகாம் வந்து இஸ்மவேல வந்து அதிகமா நேசிக்கிறாரு. அப்போ அவ்ளோ ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பெற்ற அந்த ஆகார் வந்து, தன்னுடைய ஒரு பாவத்து நிமித்தம் தன்ன உயர்த்துற ஒரு பாவத்து நிமித்தம், அவங்க என்ன பண்றாங்க, இந்த எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. நம்ம வந்து பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்ப ஆகாரோட வாழ்க்கைய பார்த்து நம்ம வந்து, அச்சோ! அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆகார் அடிமை பெண் தான். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். முன்பு வந்து அடிமையின் பிள்ளைகளா இருந்தோம். கர்த்தர் நம்மள வந்து அநேக இடங்கள்ல வந்து இந்த மாரி பாவங்கள் செய்யும்போது, நம்மள கண்டிச்சு, உணர்த்தி, நம்மள வந்து ஒரு பழைய நிலைமைக்கு அதாவது இழந்து போன ஆசீர்வாதங்கள குடுத்து நம்மள வைக்கும்போது, திரும்பமா நம்ம என்ன பண்றோம்?
அதே பாவங்கள செஞ்சு, திரும்ப திரும்ப கர்த்தர நம்ம கோபம் மூட்டக்கூடியவங்களா, கடவுள அதிகமா நம்ம எரிச்சல் படுத்தக்கூடியவங்களா, ஆண்டவருடைய கோபத்த பெற்றுக்கொள்ள பிள்ளைகளா நம்ம என்ன பண்றோம்? காணப்படுகிறோம். இல்லைங்களா? அப்படி நம்ம இருக்கும்போது, நம்ம தான் அநேக ஸ்லாக்கிங்களையும், பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம இழந்து போகக்கூடியவங்களா காணப்படுவோம். அதனால நம்ம ஆகார போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தவறுகள் நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது. இல்லைங்களா? ஆகார் எவ்ளோ ஒரு பெரிய ஒரு அ பிளெஸ்ஸிங்ஸ் அது. இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவி அப்படின்ற ஒரு பதவி. இல்லைங்களா? அந்த ஒரு பெரிய ஒரு பதவியும், உயர்வையும் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பெருமையினால, தன்னுடைய ஏன்னா எனக்கு எனக்கு எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு எப்படி குழந்தை கிடைச்சது? அது கர்த்தர் குடுக்குற கிருபை தான் இல்லைங்களா? ஆனா அது கர்த்தர் குடுத்தாரு, ஆபிரகாம் நிமித்தம் அப்படின்னு அவங்க அத நினைக்காதபடிக்கு, எனக்கு குழந்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாராள அற்பமா எண்ணுனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க எல்லாத்தையும் இழந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்மளும் அப்படிதான். நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது. இல்ல நம்ம உயர்த்தப்படுறோம்னா, அது நம்மளுடைய அ சொந்த முயற்சியோ, நம்மளுடைய பெலனோ எதுவுமே இல்ல. எல்லாம் கடவுள் கிருபையா குடுக்கக்கூடிய ஈவுகள். அப்ப அதுல நம்ம எந்த விதத்திலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக் கூடாது. என்னோட சொந்த புத்தியினால இத செய்றேன். என்னோட திறமையினால இத சமைக்கிறேன். இல்ல என்னோட திறமையினால இந்த வேலைய செய்றேன். இதனால நான் சம்பாதிக்கிறேன். இப்படினால என் பிள்ளைகள வளர்க்கிறேன். அப்படின்னு நம்ம எந்த விதத்திலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அதே சமயத்துல நம்ம உயர்த்தப்படும்போது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்கள பார்த்து அற்பமா எண்ணவே கூடாது. நம்ம எப்படியும் எப்பயுமே எப்படி இருக்கணும்? தாழ்மையான இருதயத்தோட தான் இருக்கணும். எனக்கு இந்த உயர்வுகள் வந்திருக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் இப்படி இருக்கேன்றதுக்காக மற்ற மக்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாழ்வா நினைக்கவோ, அவங்கள அற்பமா நினைக்கவோ கூடாது. அதுதான் ஆகால் செய்த ஒரு பெரிய தவறு. அப்போ இவ்ளோ ஆகார் இப்படி தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட, கர்த்தருடைய குணங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் இந்த ஆகார அப்படியே விட்டுடல. கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும்போது, அவங்க ஒரு அடிமை பெண்ணு தான். எகிப்து ஸ்திரீ தான். ஆனாலும் கூட ஆபிரகாம் நிமித்தம் நம்ம தேவன் என்ன பண்றாருங்க, ஆகாருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார். அதுதான் நம்ம 16வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவ வந்து வந்து ஆ ஆ அவங்க கர்ப்பமா இருக்கும்போது ஓடி போகும்போது, அவர் என்ன சொல்றாரு கர்த்தர் 11வது அதிகார 16ல 11வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, "நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக." அப்போ இங்க நெனச்சு பாருங்களேன், ஆகார் ஒரு மோசமான ஒரு பெண் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆகார் என்ன பண்றாரு, அவங்க கஷ்டப்படுவதையும், அவங்க வேதனைப்படுவதையும் கர்த்தர் கேட்டு, அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. "உனக்கு மகன் பிறப்பான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இப்படி இருப்பான்." அப்படின்னு சொன்ன உடனே, அப்பதான் ஆகார் என்ன பண்றாங்க, "என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா" என்று சொல்லி, தன்னோட பேசின கர்த்தருக்கு, "நீ என்னை காண்கின்ற தேவன்" என்று பெயரிட்டார். நிஜமா பாருங்களேன், ஆகார் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, ஆகாரோட பேசுறாரு. இல்லையா? நம்மளோட தேவன் எவ்வளவு நல்ல ஒரு தேவனா காணப்படுகிறாரு. ஆகார் தன்னுடைய ஒரு பெருமையை நிமித்தம் இவ்ளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் கூட, நம்மளுடைய தேவன் அன்புள்ள தேவனா, இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால, அவர் என்ன பண்றாரு, ஆகாரோட பேசுறார். அப்போ கர்த்தர் என்னோட பேசினார் என்று சொல்லி என்ன பண்றாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன் சொல்லி கர்த்தருக்கு பேரிட்டாள். சொல்றாங்க. கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி பேர் வச்சது ஆகார் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமான்னு தெரியல. அப்புறம் கடவுளுடைய குணங்கள், அதாவது கர்த்தருடைய அன்பு அந்த இடத்துல ருசிச்சதுனால தான், அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை நான் கர்த்தர் என்னை காண்கினா கர்த்தர் நீ கர்த்தர் என் நீ கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆகாரோட வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தர் என்ன பண்றாரு ஆகார? அப்படியே விட்டுறல. ஏன்னா, ஆபிரகாம் நிமித்தம் என்ன பண்றாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துல மட்டும் இல்ல, 2வது பாவம் செய்யும்போது கூட, அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அவங்களுக்கு கூட இருக்கிறார். அதுதான் நம்ம 20 21வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? அந்த 9வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்போ அவங்க அவங்க பையன கூட்டிட்டு அவங்க போகும்போது, அவங்க பையன் தண்ணி தாகத்தினால என்ன பண்றான்? சாக போகுறான். சாகுற மாரி இருக்கான். அப்போ அந்த துக்கத்த அவங்களால
தாங்க முடியல இல்லையா? அதுதான் நம்ம 21ல 15லிருந்து வாசிக்கிறோம். அ "பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள்." அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன பண்றார்? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, "ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்." அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இங்க என்ன பண்றாரு தேவன்? ஆகார வந்து பலப்படுத்துறார்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். "நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையிலே பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன்" என்றார். அப்போ வந்து என்ன பண்றாங்க? அவ கண்களை திறக்கிறாரு. அங்க வந்து தண்ணி இருக்கு. அந்த தண்ணிய வந்து என்ன பண்றா? துருத்தியில நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க குடுத்தாள்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ எவ்ளோ ஒரு கிருபையா தேவன் வந்து ஆகார் மேல வந்து இருக்கிறார். 2வது பாவம் செய்யும்போது கர்த்தர் வந்து தனியா பிரிச்சுட்டு கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் வந்து அதுக்கு அப்படியே அவங்கள விட்டு விடாதபடிக்கு அங்கும் கூட ஆண்டவர் அவங்க மேல கிருபை வைத்து ஆகார வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டாரு. அது மட்டும் இல்ல, 20ல வாசிக்கும்போது தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அப்படின்னா, என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை தியானிக்கும்போது, அ கண்டிப்பா அந்த பையனுக்கு ஒரு யூத் ஸ்டேஜ் வந்திருக்கும் இல்லைங்களா? இஸ்மவேலுக்கு. அப்போ இத்தன வருஷம் அவன் ஆபிரகாம் கூட அப்பாவோட பாசத்துல வந்து வளர்ந்தான். ஆனா அவங்க செய்த தவறு நிமித்தம் அவ அ பிரித்து வைக்கப்பட்டாலும் கூட, கர்த்தர் அவங்கள கைவிடாதபடிக்கு அந்த பிள்ளை வளரும்போது யாரு கூட இருக்காரு? தேவன் வந்து பிள்ளையோட இருந்தார். அந்த பையன் பெருசாகி, அவன் வளர்ந்து, வில்வித்தையில வல்லவனாகி, ஒரு திருமண வயது ஆகுற வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து என்ன பண்றாரு? அப்பாவுடைய பொசிஷன்ல வந்து இஸ்மவேல வளர்க்கக்கூடிய ஒரு தகப்பனா காணப்பட்டார். ஏன்னா, ஆபிரகாமுடைய மகனா காணப்படுகிறதுனால, ஆபிரகாமுடைய அ குமாரனா இருப்பதனால, ஆபிரகாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல யார் கூட இருக்கா? தேவன் வந்து கூட இருந்து அந்த பிள்ளையை வளர்த்துறா. அப்ப எப்படி ஒரு தேவனாக இருக்காரு. அந்த பையன் சொல்லிறக்கூடாது இல்லையா? ஆபிரகாமுடைய தேவன் வந்து எங்கள கைவிட்டுட்டாரு. ஆபிரகாம் எங்கள தொரத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா, அந்த பையன் விவரம் தெரிஞ்ச பையன். வாலிப வயசு. அப்போ கர்த்தர பத்தி தவறா நினைக்கக்கூடாது. ஆபிரகாம பத்தி தவறா நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தேவன் அந்த பிள்ளை கூட இருந்து, அந்த பிள்ளை பெரிதாகும் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? கூட இருந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி இருந்தார்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா, கர்த்தர் என்ன பண்ண தேவன் பிள்ளையோடயே இருந்தார். அவருடைய பிரசன்னம் அந்த குழந்தையோட இருந்துச்சு. அவங்க வனாந்தரத்துல தனியா இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் அவங்க கூட இருந்து என்ன பண்ணுச்சு, அவ ஆகாரையும் அவங்க குழந்தையும் தேவன் வளர்க்க உதவி செய்தார். அப்போ அவனுக்கு திருமண வயது ஆகுற வரைக்கும் என்ன பண்றாரு? கர்த்தர் அவங்க கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்துறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆகார் வாழ்க்கையில தவறுகள் காணப்பட்டாலும் கூட, அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம எவ்வளவுதான் பாவங்கள் நம்ம செஞ்சாலும், கடவுளுக்கு வந்து கோபம் உண்டாக்குனாலும், நம்ம தேவன் என்ன பண்றாரு? நம்மள நேசிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுறார். நமக்கு தண்டனைகள் குடுத்தாலும், நம்மள சிட்சித்தாலும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மள சிட்சிக்கிறாரே ஒழிய, நம்ம அப்படியே அழிந்து ஒழியட்டும்ன்றதுக்காக நம்மள தேவன் என்ன பண்றதில்ல, சிட்சிக்கிறவரு அல்ல. ஏன்னா ஆகாருடைய தேவனை அறியாத ஒரு அந்நிய ஸ்திரியே தேவன் இவ்ளோ அளவு நேசிக்கிறாரு, அன்பு செய்றாரு, பிள்ளை கூட இருந்து வளர்த்துறாரு அப்படிங்கும்போது, நம்ம இன்னும் அதிகமான ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். நம்ம கூட இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார். ஆகாருக்கு உதவி செய்த தேவன் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு? எல்லா சூழ்நிலைகளையும் உதவி செய்றார். ஆகாரோடைய கண்ணீரை கண்ட தேவன் கண்டிப்பா நம்மளுடைய கண்ணீரையும் காணக்கூடியவரா இருக்கிறார். ஆகார் வந்து தேவன நோக்கி கூப்பிடல. ஆனாலும் என்ன பண்றார்? தேவன் தானாக முன்வந்து ஆகார கிட்ட போய் என்ன பண்றாரு? அவங்களோட குறைகளையும், அவங்களுடைய கஷ்டங்களையும் நீக்கி அவங்கள பலப்படுத்தக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய வியாகுலங்களையும், அங்கலாய்ப்புகளையும், நம்முடைய கண்ணீரையும் கண்டு நமக்கு கண்டிப்பா உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா கண்டிப்பா ஆகாரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆகாருக்கே உதவி செய்தார்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கும் உதவி செய்ய. அப்ப அந்த ஆகாரோட வாழ்க்கையில பார்க்கும்போது, இவ்ளோ ஒரு மோசமான காரியங்கள் இருந்தாலும், ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஆகாரோட வாழ்க்கையில வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு காரியம். அதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தேவதூதர் வந்து என்ன சொல்றாரு? நீ போய் உன்னுடைய அ எஜமானிக்கு கீழ வந்து நீ போய் அடங்கி இருன்னு சொல்லும்போது, ஆகார் என்ன பண்றாங்கங்க? கீழ்ப்படிஞ்சு போறாங்க. இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். ஆ தேவதூதர் சொல்லும்போது, "நீ எங்கிருந்து வரேன்னும்போது, நான் இப்படி வந்துட்டேன்." அப்படிங்கும்போது, "நீ போய் வந்து உன்னுடைய ஆ இது அ ர உன்னோட எஜமானி கீழ நீ அடங்கி இருன்னு" சொல்லும்போது, அவங்க என்ன பண்றாங்க? திரும்பவுமா வந்து போய் சாராள் கூட இருக்கிறாங்க. எத்தன வருஷம்?
13 வந்து 15 வருஷம் என்ன பண்றாங்க? சாராள் கூட இருக்கிறாங்க. ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன ஆகுது? பிரச்சனைகள் வருது. அப்போ இங்க ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இங்க என்ன பண்ணாங்க? கடவுளுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு இவங்க என்ன பண்றாங்க? கீழ்ப்படியிறாங்க. இல்லைங்களா? அவங்க சொல்லியிருக்கலாம். "இல்ல நான் முடியாது. நான் போக மாட்டேன். அவங்க என்ன வந்து ரொம்ப கடினமா நடத்துறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம்? பதில் சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா வந்து அவங்க அப்படிலாம் எதுவும் சொல்லாதபடிக்கு, "நீ போய் அடங்கி இரு" அப்படின்னு சொல்லும்போது, ஆகார் என்ன பண்றாங்க? அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, திரும்பவுமா என்ன பண்றாங்க? சாராள் கிட்டயும், ஆபிரகாம் கூடயும் போய் இருந்து, அவங்க என்ன பண்றாங்க? 10, 15 வருஷம் அவங்க வந்து நல்லா வந்து வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேல பெற்றெடுத்து குடும்பமா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆகார் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய அ வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பி போய் இருக்கு. அப்ப நம்ம ஒரு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒருத்தர்ட்ட பிடிக்காம நம்ம வந்துட்டோம். அ அவங்க அவங்க நடத்துனது எனக்கு பிடிக்கல. அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால அவங்களோட போயிடுறோம். ஆனா வச்சுக்கோங்களேன், திரும்ப நீ போய் அங்க இரு அவங்களோட. அதான் என்னோட சித்தமா இருக்கு. அப்படின்னு தேவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், எத்தன பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஆண்டவரே நான் போய் அவங்க கூட இருப்பேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். சில பேர் நம்ம கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை குடுப்போம். அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. அவங்க எப்படி நடத்துனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்களா? நம்ம கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலோசனை சொல்லுவோம். அவங்க ரொம்ப கடினப்படுத்துனாங்க. அவங்க பேசுனது பிடிக்கல. அவங்க நடந்துக்கிறது பிடிக்கல. அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. அதனால கண்டிப்பா அவங்களோட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஆனா அங்க ஆகார் வந்து அப்படி சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணுமே பேசல. அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப போயி அ சாராளோட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்ப அது ஒரு நல்ல குணம் தானே! இல்லீங்களா? அப்ப ஆகாருக்கே அந்த குணம் இருக்கு அப்டின்னா, இப்ப நமக்கெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கணும். இல்லீங்களா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில அ இந்த ஒரு விஷயத்த வந்து ஆகார் வாழ்க்கையில நம்ம வந்து அ பின்பற்றலாம். அப்போ நம்ம கூட கர்த்தர் வந்து நம்மள பார்த்து அவங்க கீழ போய் நீங்க மறுபடியும் இருங்க. அப்படின்னு சொல்லி சொல்றார்ன்னா, ஓ சரி ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய இருதயம் நமக்கு வந்து இருக்கணும். இல்லைங்களா? ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்க கூடாது. எதிர்த்து நின்னுருந்தாங்கன்னா, ஆகாரோட வாழ்க்கை, இஸ்மவேலோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. இஸ்மவேல் மூலம் மூலம் கூட நமக்கு இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜெனரேஷன் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனா, ஆகார் இந்த பேச்சுக்கு கீழ்ப்படியாம போயிருந்தாங்கன்னா, ஆகார் வந்து குழந்தை பெற்றிருப்பாங்களா? இல்ல இஸ்மவேல் எப்படி இருந்திருப்பாங்க? எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஆனா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சாராளோட, ஆபிரகாமோட கூட இருக்கனால கர்த்தர் என்ன பண்ண இஸ்மவேலையும் ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய ஜாதியா வச்சிருக்காரு. இல்லைங்களா? கிறிஸ்துவ மக்கள போல இன்னைக்கு முஸ்லிம்ஸ் மக்கள் மட்டும் நெறையாவும் இருக்காங்க. அப்போ ஆகாரோட வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய சத்தியங்கள் இதுதான். அவங்க வாழ்க்கையில நம்ம செய்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து நம்மள உயர்த்தின தேவனையும், நம்மள கர்த்தர் பயன்படுத்தின மக்களையும், நம்ம இருந்த நிலைமையும் நம்ம விட்டு மறந்து போயி அற்பமா மற்றவங்கள நம்ம வந்து நினைக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகார் வந்து செய்த அந்த தவறுகள நம்ம வந்து செய்யக்கூடாது. 2வது பார்க்கும்போது அவங்க கர்த்தர் நமக்கு பாவங்கள் செய்து நம்மள மன்னிச்சு, திரும்ப ஒரு சான்ஸ் குடுக்கும்போது, அந்த சான்ஸ நம்ம சரியான விதத்துல பயன்படுத்திக் கொள்ளணும். இல்லைங்களா? திரும்பவும் அந்த பாவங்கள செஞ்சு, நம்ம திரும்பவும் அந்த பிளெஸ்ஸிங்ஸோ, அந்த ஸ்லாக்கியத்துல நம்ம இழந்து போகவே கூடாது. கடவுள் குடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ வந்து நம்ம என்ன பண்ணணும்? தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். திரும்பவும் அந்த பாவங்கள வந்து செய்யக்கூடாது. அதேபோல அ ஆகாரோட வாழ்க்கையில தேவன் வந்து எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவனாக காணப்பட்டார். அ ஆகாரோட கண்ணீரை பார்த்தாரு. அவங்களுக்கு உதவி செய்தார். அதேபோல ஆகாருக்கே உதவி செய்த தேவன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலயும், நம்மளுடைய கண்ணீர்களையும், நம்மளுடைய துக்கங்களையும், வியாகுலங்களையும் அறிந்து நமக்கு கண்டிப்பா உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா நம்மளுடைய தேவன் இருக்கிறாரு. 4வது பார்க்கும்போது ஆகார் வாழ்க்கையில இது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆ தூதர் சொல்லும்போது அவங்க கீழ்ப்படிந்து போய் இருன்னு சொல்லும்போது, அவங்க அந்த சத்தத்துக்கு கேட்டு அவங்க என்ன பண்றாங்க? அ சாராளோட போய் அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப நம்மளும் அந்த மாதிரி சில சமயம் தேவன் வந்து நமக்கு பிடிக்காத மக்களா இருந்தாலும் சரி, நம்மள கடினமா நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கடினமா நடத்தலன்னா சாராள் தப்பு செய்யல. ஆகார் தான் என்ன பண்றாங்க? தவறு செய்றாங்க. அப்ப நம்ம செய்ற தவறுகள் நிமித்தம் மற்றவங்கள நம்ம சரி செய்யும்போது, கடிந்து கொள்ளும்போது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க விட்டு ஓடிடக்கூடாது. இல்லைங்களா? அது வந்து கர்த்தர் வந்து திரும்பவும் போய் அவங்களோட இருங்கன்னு சொல்லும்போது, ஆகார போல நம்ம என்ன பண்ணணும்?
போய் அடங்கி இருக்கும்போது நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு? ஆ ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்படுது. அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து யோசிச்சு நம்ம பார்ப்போம். ஆகாரம் நம்ம நினைக்கும்போது, இந்த காரியங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம இருதயத்துல வந்து ஞாபகம் வரணும். நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள செய்யவும், அவங்க வாழ்க்கையிலருந்து பின்பற்றக்கூடாத காரியங்கள் நம்ம பின்பற்றாதபடி இருக்கவும் தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. இந்த சத்தியங்கள கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.